மாமா என்னமா பண்ணிட்டு இருக்க? சத்தம் போடாதடா. சொந்த வீட்டுல திருடிட்டு இருக்க? திருடலாம் இல்ல, நீ தானே ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டு போறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன். அதுக்கு தான் அம்மாச்சியோட பழைய பட்டுப்புடவை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்குமா அம்மாச்சியோட பழைய பட்டுவோட எடுத்து வச்சிட்டு இருக்க? பழைய பட்டுப்புடவை கொடுத்தா பணம் கொடுப்பாங்க. அப்படியா? சரி வா போலாம். அப்படின்னு நாங்க வந்த கடை தாங்க ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர். இது கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா மதுரை அண்ணா நகர் 80 அடி ரோட்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு ஈத்தாப்புல மதுரை பன் பரோட்டா கடைக்கு பக்கத்துல தாங்க. அண்ணே அண்ணே, எங்க ஆச்சியோட அம்மாவோட பழைய பட்டுப்புடவை எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இது மொத்தமா எவ்வளவு போகுதுன்னு சொல்லுங்க. செக் பண்ணிட்டு எவ்வளவு போகுதுன்னு சொல்றேன் மேடம். நீ கொண்டு வந்திருக்க 6 புடவை மேடம், 5 புடவை போகும் மேடம். ஒரு புடவை மட்டும் போகாதுங்க, செம்பு செருகுங்க. மொத்தம் 65,000 போகும் 5 புடவை. 65,000 ரூபாயா? இவ்வளவு போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைனே. கொடுங்க, நான் எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பி விடுறேன். இவங்களுக்கு சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, ஈரோடு, கரூர், திண்டுக்கல், நாகர்கோயிலையும் பிரான்சஸ் இருக்குங்க. நீங்களும் வாங்க. பை.